சன்ரைஸை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஃபிஷிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே எப்போவுமே நம்ம வந்து காஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப விடாதீங்க, ரொம்ப விடாதீங்க. ஃபீட் பாப்பர் தான் ட்ரை பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 45 கிராம். ரோம் வந்து ஒரு பாறை மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரிக்கு வந்தோம். சன்ரைஸை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஃபிஷிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே சுஜி அண்ணன், விஜய், ஜெரோம் 3 பேரை போட்டுட்டு இருக்காங்க. நானும் இப்போ போய் ட்ரை பண்ண போகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் இருக்குது லொக்கேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ராடு பார்த்தீங்கன்னா அபுகாசியா டோர்னமெண்ட் SX 10 feet ஸ்பின்னிங் ராடு. யூஸ் பண்ணுற ரீல் வந்து சிமானோ சொக்கோரோ 6000 ரீலு. இதில் போட்டிருக்க லைன் பார்த்தீங்கன்னா மோமோய் லூர் சொல்லிட்டு 50 LB. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹால்கோவோட கார்ன்னு சொல்லிட்டு ஒரு லூர், அந்த லூர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஸ்லைட் ஆக மாதிரியே இருக்கும். இதோட முதல் காஸ்ட் பண்ணுவோம் இன்றைக்கி. எப்போவுமே நம்ம வந்து காஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான அளவுக்கு ட்ராக்லாம் வச்சுக்கணும். காலப்புறம் நீங்கள் இருங்க, நான் லேண்ட் பண்ணுறது பார்க்குறேன். வெய், பேக் வச்சுட்டு பேக் வச்சுட்டு பாப்பறாண்ணா. நான் ரொம்ப விடாதீங்க, ரொம்ப விடாதீங்க, ரொம்ப விடாதீங்க. போ தேவையில்ல, அங்கெல்லாம் போ தேவையில்ல. லைட்டாக டைட் வைங்க, லைட்டாக டைட் வைங்க. மெகாபி தான் போடுங்க. ஐயோ நல்லா தூக்கிட்டு போங்கண்ணா. விஜய் பேக் வச்சுட்டு போ. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட் பாப்பர் தான் ட்ரை பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 45 கிராம். கைஸ், நாங்கள் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெரோம் வந்து ஒரு பாறை மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். அவங்க வந்து அந்த இடத்துல போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், இன்னும் 2 பேர் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பாறை மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வராரு. நல்ல சைஸ், ஒரு 1.5 kg உள்ளதாக இருக்கும். ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கைஸ், நாங்கள் மார்னிங் ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஆக்டிவிட்டி இருந்தது. மீனும் நல்லா ஸ்ட்ரைக் கிடச்சிது.
அதுக்கப்புறம் வெயில் அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆக்டிவிட்டி இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் வந்து சன்ரைஸ் வியூ பாயிண்ட்லேருந்து சன்செட் வியூ பாயிண்ட் வரைக்கும் தான் ஃபிஷிங் பண்ணோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காலையில் நல்ல ஆக்டிவிட்டி இருந்தது. நீங்கள் இந்த இடத்துல ஃபிஷிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் இல்லைன்னா ஈவினிங்கில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.